தோன்றலாம். வெளியில இருந்து பார்ப்பவர்கள் அனைவருக்குமே அது சாதாரண ஒரு வாழ்க்கையாகத்தான் தோன்றும். ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள அது அளவான ஒரு சிந்தனைகள், ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் மறைந்த உணர்ச்சிகளால் நிரம்பிய ஒரு ஆழமான ஒரு உலகமாக உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்குங்க. வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எப்பொழுதும் நார்மலா இருப்பது போலத்தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அளவு கடந்த அளவுக்கு சிந்தனைகள், நம்முடைய எதிர்காலம் எப்படி போகும், நம்முடைய குடும்பத்தை நம்ம எப்படி முன்னோக்கி கொண்டு போனோம் அப்படிங்கிற மாதிரியான அளவு கடந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஒழுக்கமாக இருக்கட்டும், பொறுப்புகளாக இருக்கட்டும், இது அனைத்தையுமே உங்களுக்கு சிறு வயதிலிருந்து கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த மாதிரியான அனுபவங்களும் அந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக தோன்றியிருக்கும். மறைந்த உணர்ச்சிகளால் நிரம்பிய ஒரு ஆழமான ஒரு உலகமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். உங்களுடைய மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தெரியாது. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் என யாரிடமும் நீங்க கூறியிருக்க மாட்டீங்க. எல்லாத்தையுமே மறைத்து வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க எப்போதுமே ஒரு பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. யாரிடம் இருந்தால் நம்மளை மதிப்பாங்க, யார் கூட இருந்தால் நமக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு உணர்ந்து வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்கங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. உங்களுடைய முடிவுகள் நீங்க எதை எடுத்தாலும் அந்த முடிவுகள்ல நம்ம சரியாக இருக்கணும். எந்த விதமான முடிவுகளிலும் நம்ம முன் கோவப்படக்கூடாது, முன்னாடி அதுல நம்ம முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எப்பொழுதுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அதே ஒரு குணம் தாங்க பல நேரங்கள்ல உங்களுக்குள்ளேயே இவங்களை எதிரியாக மாற்றிருக்கும். உங்களுடைய மனதையும் அது சோர்வடையும் செய்திருக்கும். உங்களுக்குள்ள நல்ல குணங்களும் இருக்கும். அதே நேரத்துல அந்த நல்ல குணங்களால ஏகப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கும். அந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்க அதிகமா சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அப்படி சிந்திப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். முதலாவதா இருப்பது, ஒரு வேலை ஆரம்பிப்பதற்கு முன் அதை 10 முறை நீங்க யோசிப்பீங்க. இந்த ஒரு வேலையை நம்ம பண்ணலாமா வேண்டாமா, பண்ணுனா எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் இருக்கும், எந்த அளவுக்கு கெட்டது இருக்கும் என்பதை நீங்க உணர்ந்து அதற்கப்புறம் நீங்க அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. 10 முறை யோசித்து தான் அந்த ஒரு முடிவையே நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா 10 முறை யோசிப்பது ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மையை கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களில் அது உங்களுக்கு பிரச்சனையாகவே தாங்க இருக்கும். ஆனா அந்த ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த ஒரு பெர்ஃபெக்டான ரிசல்ட் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா பல நேரங்கள்ல இன்னும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நல்ல நல்ல வாய்ப்புகளை கூட நீங்க இழந்திருப்பீங்க. பொறுமையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைத்து நல்ல நல்ல வாய்ப்புகளை நீங்க இழந்திருப்பீங்க. ஒரு முடிவு வரும், இல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அது வரும் பொழுது நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஆனா பொறுமையாக இருப்போம், அது எங்க போயிட போகுது அப்படின்னு நீங்க ரொம்ப பொறுமையா இருந்தனால சில வாய்ப்புகள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமா விலகி இருக்கும். ஒரு உறவில் ஒரு வார்த்தையை கூட நீங்க அதிகமா யோசிப்பீங்க. அதிகமாக யோசனை செய்து உண்மையில இல்லாத ஒரு பிரச்சனையை கூட நீங்க உண்மையாக மாத்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சின்ன சின்ன கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எடுத்த ஒரு முடிவை மீண்டும் மீண்டும் நீங்க அனலைஸ் பண்ணி கொண்டே இருப்பீங்க. நம்ம எடுத்தது சரிதானா, நம்ம தப்பான ஒரு வழியில போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி உங்கள் மீது நீங்களே சந்தேகத்தை வைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ராசிக்கார ஒரு மனிதராக நீங்க மட்டும்தான் எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நாளும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு நாளும் நம்பாம அது இருப்பதால சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்குங்க. மற்றவங்க ஒரு விஷயத்த எளிதாக கடந்து போகும்போது நீங்க அதை மனதில் வைத்து நாட்களை யோசித்து சோர்ந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களாகவும் ஒவ்வொரு பிரச்சனைகளாகவும் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி கொண்டே போவாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்து உங்களுடைய மனதை நீங்க கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்துல நன்றாக இருந்தாலும் போக போக மற்றவங்களின் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும், முன்னேறி கொண்டே போகும். ஆனா உங்களுடைய வாழ்க்கை மட்டும் உயராம இன்னும் தள்ளி கொண்டே போகுங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்க. ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம உங்களுடைய மனதிற்குள் நீங்க வைத்துக் கொண்டே இருப்பீங்க. உங்களை நீங்களே குறை கூறி கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ள நடந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நிச்சயமா தூண்டி கொண்டே தாங்க இருக்கும். நீங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத குணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இதனால ஆழமான அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்கும். நீங்க ஒருத்தவங்களை மிகவும் நேசித்தாலும் அதை சொல்லாம உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்துக் கொண்டே இருப்பீங்க. உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அந்த ஒரு உறவும் உங்களுக்கு மெதுவாக தூரமாகி கொண்டே இருக்கும். ஆனா நீங்க உள்ளுக்குள்ளேயே வைத்திருக்காம உங்களுடைய
பிடித்ததை நீங்க அந்த உறவிடம் கூறியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான பதில் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது நல்லதோ கெட்டதோ இருந்தாலும் அதை நினைத்து நீங்க பிற்காலத்துல வருந்த மாட்டீங்க. ஆனா இப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி நீங்க சொல்லவா வேண்டாமா அப்படின்னு தயங்கி பயந்து இருந்த அந்த நாட்கள் எல்லாம் கழிந்து இப்போது அதனை நினைத்து நீங்க வருத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். குடும்பத்துல நீங்க அதிகம் சுமந்தாலுமே எனக்கு சரிதான் என்று சொல்லி உங்களுடைய வலிமைங்கிறத நீங்க உங்களுடைய வலிங்கிறத நீங்க மறைத்து வைத்திருப்பீங்க. குடும்பத்திடம் எதை பத்தியும் நீங்க கூற மாட்டீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கு, நீங்க யாரு என்ன என்பது, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்பதை எதை பத்தி நீங்க கூற மாட்டீங்க. குடும்பத்தை எப்பொழுதுமே சந்தோஷமா வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்பொழுதுமே இது வரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இதனால உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மைகள் நடந்தாலும் ஒரு பக்கம் சின்ன சின்ன தோல்விகளும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் நிச்சயமா நடந்து கொண்டே இருக்கும். நண்பர்களிடம் எல்லாவற்றையும் கேட்டு உதவி செஞ்சாலுமே உங்களுக்குன்னு வந்த பிரச்சனைய யாரிடமும் நீங்க பகிர மாட்டீங்க. ஆனா மத்தவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு, மத்தவங்கள பத்தி எல்லா விதமான தகவலையும் நீங்க சேகரித்து வைத்துக் கொள்வீங்க. ஆனா உங்களை பத்தி யாரும் எந்த விதமான தகவலையும் சேகரித்து வைக்க மாட்டாங்க. நீங்களும் மற்றவங்ககிட்ட பகிரணும்னு நினைக்க மாட்டீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரும், எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை மட்டும் நீங்க கண்டிப்பாக தெரிவியுங்கள். இந்த ஒரு வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு நேரம் கன்னி ராசி அன்பர்களுக்கு தெளிவான ஒரு முடிவை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக மாறிவிடுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு குழப்பங்களாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய சிந்தனைகள் கூட சீராக ஆரம்பிக்கும். அதிகமாக யோசிப்பது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த முடிவுகள்ல நீங்களே உங்கள் மீது தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை நிச்சயமா உங்களுக்குள்ள உயர ஆரம்பிக்கும். இனிமே இந்த மூன்றுமே உங்களுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்துல அழகாகவும் மாற ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள முன்னேற்றமும் வாய்ப்புகளும் உங்களை நிச்சயமாக தேடி வரும். இனி நீங்க யோசிப்பதை உங்களுக்கான ஆக்ஷனாக மாற்ற ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு என்ன வேண்டுமோ அது இந்த ஒரு நேரத்தில் இருந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க எதையோ ட்ரை பண்ணி போயிருப்பீங்க, என்னென்ன முயற்சிகளோ எடுத்திருப்பீங்க. அதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்காம தோல்விகள் மட்டுமே கிடைத்து கொண்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருந்த தூரமான இருந்த உறவுகள் கூட இந்த ஒரு நேரத்துல நெருக்கமாக வர ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தீர்கள் அப்படின்னா படிப்பு சம்பந்தமான ஒரு வேலை வாய்ப்பு உங்களை நிச்சயமாக தேடி வரும். அதனை எப்படியாவது நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அழகான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய திறமைக்கு இந்த ஒரு நேரத்தில் பலன் கிடைக்கும். நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், நீங்க இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அந்த அனைத்து இடங்களிலுமே இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். முடிவுகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க ஆரம்பித்ததை முடிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நீங்க என்ன வேண்டுமோ அதை நீங்க முடித்து காட்டுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்பிகேஷன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கான ஒரு மனதில் ஒரு அமைதியும் போதுமான அளவுக்கு உங்களுக்கும் ஒரு மாற்றமும் நிச்சயமாக உண்டாகும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பாதியில நிற்கக்கூடிய 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய கரியர்ல நீங்க நினைத்தது ஒண்ணு நடக்காம இருக்கும். ஆனா நீங்க ஒரே ஒண்ணு நோக்கி நீங்க ஓடி இருந்திருப்பீங்க. ஓடி அந்த பாதியிலே நிறுத்திருப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு நீங்க பாதியிலே நிறுத்தி வச்சிருப்பீங்க. அப்படி நிறுத்தி வைத்த விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குன்னு சில கனவுகள் இருந்திருக்கும். அந்த கனவுகள் கூட பாதியில நிற்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை அடுத்து என்ன பண்ணுனா அந்த கனவுகள் முடிவுக்கு வரும் என்பதை யோசித்து அதற்கான சில முடிவுகளை எடுங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அதனையும் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய பலன்கள் என்ன தெரியுமா? பலன்களும் உங்களுடைய நன்மைகள் என்ன தெரியுமா? உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு எது சரி என்று சரியான முடிவுகளை நீங்களே எடுப்பீர்கள். இது வரைக்கும் நீங்க எல்லாமே சரியா இருக்குமா அப்படின்னு உங்கள் மீது சந்தேகம் மட்டும்தான் பட்டு கொண்டிருந்தீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி சரியான முடிவை எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய டிசிப்ளின் மூலம் நீண்ட நாளுக்கான வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கவனமான செயல்பாடு மூலம் தவறுகள் கூட இந்த ஒரு நேரத்துல குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய பொறுப்புணர்வு மூலம் நம்பிக்கை என்பது உங்களால பெற முடியும்.
உங்களுடைய அமைதி மூலம் மற்றவங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களும் அதனை உணர்ந்து அந்த மாதிரி மாற ஆரம்பிப்பாங்க. நீங்க மற்ற நபர்களுக்கு முன்னோடியாக மாற ஆரம்பிப்பீங்க. எனவே கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே சிந்தனை, பொறுப்பு, பெர்ஃபெக்ஷன் ஆகியவற்றால் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனா இப்போது அந்த ஒரு சிந்தனை தாங்க உங்களை தடுக்காம முன்னேற்றத்திற்கு தள்ளி கொண்டே இருக்குங்க. சிந்தித்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்க வாழ்க்கையை உறுதியாக வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு நபராக இருப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இருந்தாலும் ஒரு பக்கம் சின்ன சின்ன தோல்விகளும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் நிச்சயமா நடந்து கொண்டே இருக்கும். நண்பர்களிடம் எல்லாவற்றையும் கேட்டு உதவி செஞ்சாலுமே உங்களுக்குன்னு வந்த பிரச்சனைய யாரிடமும் நீங்க பகிர மாட்டீங்க. ஆனா மற்றவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு, மற்றவங்களை பத்தி எல்லா விதமான தகவலையும் நீங்க சேகரித்து வைத்துக் கொள்வீங்க. ஆனா உங்களை பத்தி யாரும் எந்த விதமான தகவலையும் சேகரித்து வைக்க மாட்டாங்க. நீங்களும் மற்றவங்ககிட்ட பகிரணும்னு நினைக்க மாட்டீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரும், எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை மட்டும் நீங்க கண்டிப்பாக தெரிவியுங்கள். இந்த ஒரு வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு நேரம் கன்னிராசி அன்பர்களுக்கு தெளிவான ஒரு முடிவை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக மாறிவிடுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு குழப்பங்களாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய சிந்தனைகள் கூட சீராக ஆரம்பிக்கும். அதிகமாக யோசிப்பது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த முடிவுகள்ல நீங்களே உங்கள் மீது தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை நிச்சயமா உங்களுக்குள்ள உயர ஆரம்பிக்கும். இனிமே இந்த மூன்றுமே உங்களுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்துல அழகாகவும் மாற ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள முன்னேற்றமும் வாய்ப்புகளும் உங்களை நிச்சயமாக தேடி வரும். இனி நீங்க யோசிப்பதை உங்களுக்கான ஆக்ஷனாக மாற்ற ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு என்ன வேண்டுமோ அது இந்த ஒரு நேரத்தில் இருந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க எதையோ ட்ரை பண்ணி போயிருப்பீங்க, என்னென்ன முயற்சிகளோ எடுத்திருப்பீங்க. அதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்காம தோல்விகள் மட்டுமே கிடைத்து கொண்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருந்த தூரமான இருந்த உறவுகள் கூட இந்த ஒரு நேரத்துல நெருக்கமாக வர ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தீர்கள் அப்படின்னா படிப்பு சம்பந்தமான ஒரு வேலை வாய்ப்பு உங்களை நிச்சயமாக தேடி வரும். அதனை எப்படியாவது நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அழகான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய திறமைக்கு இந்த ஒரு நேரத்தில் பலன் கிடைக்கும். நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், நீங்க இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அந்த அனைத்து இடங்களிலுமே இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். முடிவுகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க ஆரம்பித்ததை முடிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நீங்க என்ன வேண்டுமோ அதை நீங்க முடித்து காட்டுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்பிகேஷன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கான ஒரு மனதில் ஒரு அமைதியும் போதுமான அளவுக்கு உங்களுக்கும் ஒரு மாற்றமும் நிச்சயமாக உண்டாகும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பாதியில நிற்கக்கூடிய 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய கரியர்ல நீங்க நினைத்தது ஒண்ணு நடக்காம இருக்கும். ஆனா நீங்க ஒரே ஒண்ணு நோக்கி நீங்க ஓடி இருந்திருப்பீங்க. ஓடி அந்த பாதியிலே நிறுத்திருப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு நீங்க பாதியிலே நிறுத்தி வச்சிருப்பீங்க. அப்படி நிறுத்தி வைத்த விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குன்னு சில கனவுகள் இருந்திருக்கும். அந்த கனவுகள் கூட பாதியில நிற்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை அடுத்து என்ன பண்ணுனா அந்த கனவுகள் முடிவுக்கு வரும் என்பதை யோசித்து அதற்கான சில முடிவுகளை எடுங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அதனையும் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய பலன்கள் என்ன தெரியுமா? பலன்களும் உங்களுடைய நன்மைகள் என்ன தெரியுமா? உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு எது சரி என்று சரியான முடிவுகளை நீங்களே எடுப்பீர்கள். இது வரைக்கும் நீங்க எல்லாமே சரியா இருக்குமா அப்படின்னு உங்கள் மீது சந்தேகம் மட்டும்தான் பட்டு கொண்டு இருந்தீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி சரியான முடிவை எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய டிசிப்ளின் மூலம் நீண்ட நாளுக்கான வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கவனமான செயல்பாடு மூலம் தவறுகள் கூட இந்த ஒரு நேரத்துல குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய பொறுப்புணர்வு மூலம் நம்பிக்கை என்பது உங்களால பெற முடியும். உங்களுடைய அமைதி மூலம் மற்றவங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களும் அதனை உணர்ந்து அந்த மாதிரி மாற ஆரம்பிப்பாங்க. நீங்க மற்ற நபர்களுக்கு முன்னோடியாக மாற ஆரம்பிப்பீங்க.
எனவே கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே சிந்தனை, பொறுப்பு, பெர்ஃபெக்ஷன் ஆகியவற்றால் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனா இப்போது அந்த ஒரு சிந்தனை தாங்க உங்களை தடுக்காம முன்னேற்றத்திற்கு தள்ளி கொண்டே இருக்குங்க. சிந்தித்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்க வாழ்க்கையை உறுதியாக வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனல்